பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Proverbs chapter 27 verse 23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் வாசிக்கிறேன். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. ஆண்டவர் அருமையான ஒரு எச்சரிப்புனோ எடுத்துக்கலாம், ஆலோசனைனோ எடுத்துக்கலாம். இந்த வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நம்ம எல்லாருமே அடிக்கடி வாசித்திருப்போம் இல்லையா? சிலருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழிகள் வாசிக்கிற பழக்கம் இருக்கும். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். தமிழ் பைபிளில் நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுசும் அப்படியே ஒரு வசனமாக எழுதியிருக்கிறாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் எப்படி இருக்கும்னா, சில வசனங்கள் தனித்தனியாக இருக்கும், சில வசனங்கள் அப்படி சேர்ந்துருக்கும், சில வசனங்கள் சேர்ந்துருக்கும். அப்போ இந்த சேர்ந்திருக்கிற வசனங்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாயிண்ட், அது எல்லாமே ஒரு மைய கருத்தை உடையதாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது. அப்போ இந்த வசனம் இந்த 23ஆம் வசனம் நான் வாசித்தேன் இல்லையா? இது ஒரு தனிப்பட்ட ஒரு வசனமாக இல்லை, இதை தொடர்ந்து உள்ள எல்லா வசனங்களும் சேர்ந்து அது ஒரு கோர்வையாக நம்ம படித்தால்தான் இதனுடைய ஆழத்தை, இதனுடைய அர்த்தத்தை நம்ம இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காக நான் உங்களுக்கு அந்த மற்ற வசனங்களையும் வாசிக்கிறேன் பாருங்க. நான் 23லேருந்தே வாசிக்கிறேன். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரியின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். சரி, இதை வாசித்தாலும் எனக்கு ரொம்ப புரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, இதை நம்ம ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம இதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. அந்த நாட்களில், இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்ட நாட்களில் அவங்க எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? ஆடுகள் இருந்துச்சு, மாடுகள் இருந்தது, மந்தை இருந்தது இல்லையா? ஒருத்தருடைய அவங்க எவ்வளோ எப்படிப்பட்டவர்கள் அவங்க அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்கிற மந்தையினுடைய பலத்தை வைத்து சொன்னார்கள். அவங்க பணக்காரங்களா ஏழையா அப்படின்னா, பணக்காரங்கன்னா அவங்களுக்கு நிறைய மந்தைகள் இருக்கும், நிறைய ஆடுகள் இருக்கும், மாடுகள் இருக்கும், கோழிகள் இருக்கும். அதெல்லாம் வைத்து தான் அவர்களாலேயே நிலங்கள் இருக்கும். அதை வைத்து தான் அவர்கள் பெரிய செல்வமுடையவர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? உன் மந்தையின் மேலே நீ என்ன செய்? கவனமாறு. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள். உன் ஆடு எப்படி இருக்குதுன்றதை நீ என்ன செய்துக்கோ? அறிந்துக்கோ. நீ பெரிய பணக்காரன் தான், ஆனால் இந்த ஆடுகளினுடைய நிலைமையை நீ அறிந்து கொள்ளு. ஒருவேளை அந்த ஆடுகளுக்குள்ள ஏதாவது பலவீனம் இருக்குதா, அந்த ஆடுக்கு ஏதாவது வைத்தியம் தேவைப்படுதா, நீ பார்த்து அதை செய். ஏன்னா அது ஒரு நாள் உனக்கு உதவும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? உங்ககிட்ட இப்போ நிறைய செல்வம் இருக்குது, அதனால உன் ஆடை நீ விட்டுறாத, உன் மந்தையை நீ கவனத்தை செலுத்தாமல் விட்டுறாத. இன்னைக்கு உனக்கு செல்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப செல்வம் இருக்குது, எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நீ அதிலே சார்ந்து கொள்ளாத. ஏன்னா இந்த செல்வம் ஆனது அப்படியே எல்லா நாளும் நிலைத்து நிற்காது, அது ஒரு நாள் உன்னை விட்டு எடுபட்டு போகலாம். கிரீடம், இன்னைக்கு நீ ராஜாவா இருக்கிற, ஒரு பெரிய கிரீடத்தோடு நீ வீற்றிருக்கிறாய். ஆனால் இந்த கிரீடம் தலைமுறைக்கு வருமா? அது தலைமுறையாக அந்த கிரீடம் இருக்குன்றதுக்கு என்ன நிச்சயம்? இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஆஃபீஸில், நல்ல கம்பெனியில், நல்ல வேலையில், நல்ல மதிப்புக்குரிய ஒரு நிலைமையில், இல்லை ஊழியத்தில் ஒரு மதிப்புக்குரிய நிலைமையில், இல்லை பிஸ்னஸில் நீங்கள் நல்ல மதிப்புக்குரிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது தலைமுறையாய் வருமா? நமக்கு இருக்கிற இந்த மதிப்பு,
அந்த பதவிகள் அதெல்லாம் எப்போதும் இருக்குமா? இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குறோம் ஒரு கம்பெனியில், எப்போ நம்ம அங்கே வேலை பார்ப்போமா? இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, என்னுடைய நேம் போட்டிருக்கிறாங்க, எல்லாரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க, நம்ம போனாலே ஒரு மதிப்பாக இருக்குது. இந்த மதிப்பு எப்போ இருக்குமா? எனக்கு ஒரு நாள் வயசாகி ரிட்டையர் ஆகி இல்லை ஏதோ ஒன்று நம்மளை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேலைக்கு போகிறீங்க, உங்களுடைய ஆஃபீஸை போய் பார்க்குறீங்க, உங்கள் நியமாக அங்கே இருக்க போகுது, வேறு யாரோடைய நியமாக அது இருக்கும். நம்ம உட்காந்துருந்த சேரில் வேற ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாய் கிரீடம் நிற்குமோ. இன்னைக்கு கிரீடத்தை நீ பார்க்கிறாயே, உனக்கு இருக்கிற செல்வத்தை நீ பார்த்து உனக்கு கஷ்ட நேரத்தில் யார் உனக்கு உதவி செய்வா, அதை நீ விட்டுறாத. ஆடுகளை கவனமாய் பார்த்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த ஆடு என்ன செய்யும் தெரியுமா? ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்கும், கடாக்கள் மேல் வாங்கத்தக்கதான கிரியத்தை கொடுக்கும். ஒரு ஆட்டை வித்தா நீ ஏதோ ஒரு வயலை வாங்கலாம். ஒரு காலத்தில் உனக்கு கஷ்டம் வரும்போது இந்த ஆடு உனக்கு உதவி செய்யும். வெள்ளாட்டு பால் என்ன செய்யும்? உன் ஆகாரத்துக்கும், உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும், உன் வேலைக்காரியின் பிழைப்புக்கும் அது போதுமானதாக இருக்கும். நீ உன்னுடைய வெள்ளாட்டு கடாவின் மேலே கவனமாறு. ஒரு நாள் அதனுடைய பால் உனக்கு உணவாய் மாறும், உனக்கு தேவையானதை அது கொடுக்கும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சரி, இது நான் அன்னைக்குள்ள கான்டெக்ஸ்டில் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நம்ம இதை இன்னைக்கு ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்டில் இந்த வசனத்தை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு ஆடு இல்லை, மாடு இல்லை, மந்தை இல்லை, நமக்கு அந்த மாதிரி இல்லைல்ல. ஆனால் என்ன கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், நமக்கு என்ன வச்சிருக்கிறார், என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் என்னது, நம்மக்கிட்ட யார் இருக்கிறாங்க பிரியமானவர்களே, அவர்கள் மேலே கவனமாறு. நம்ம பெரிய சிஓ ஆஃப் அ கம்பெனியாக நம்ம இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிறதான உண்மையான வேலைக்காரிகள் எனக்கு சொத்து, உறவுகள் நமக்கு சொத்து. இன்னைக்கு அப்படியே உலகம் அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. இன்னைக்கு உலகம் எப்படி மாறிடுச்சு? தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு உறவு வேண்டாம், பணம் வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பணம் எப்பவும் இருக்காதுப்பா, பணமும் சொத்தும் ஒரு நாளும் இருக்காது. உனக்கு மனிதர்கள் தேவை, உறவுகள் தேவை. நீ அதில் கவனம் வை. உன் சகோதரிகளோடு கவனமாறு, அந்த உறவை காத்து கொள்ளுதல கவனமாறு. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைங்க, அந்த உறவில் நீ கவனமாறு. உன் ஆட்டு மந்தையின் மேல் கவனமாயிரு. என்றைக்கு நீ பெரிய வேலை பார்க்குறேன்னு சிலர் ரெண்டு வேலை பார்க்குறேன், 3 வேலை பார்க்குறேன், என் பிள்ளைங்களுக்காக தான் பார்க்குறேன், என் மனைவிக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேலை இல்லைன்னா ஏதோ கெரியரை நான் அச்சீவ் பண்ணணும், நான் அந்த லெவலுக்கு போகணும், அதை பண்ணணும், இதை சாதிக்கணும், அப்படியே போய் கடைசியில் அந்த கரியர் வேலை இல்லாமல் போகிற நேரங்களில் அவங்க குடும்பத்தை இழந்தபடினால் அதற்கு பிறகு அவங்க குடும்பமே இல்லாமல் போயிடுது. பிள்ளைங்களுக்கு அப்பா நான் யாருன்னே தெரில. ஏன்னா அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருந்தார். அவர் காலத்தில் அப்பா கூட இருந்து எல்லா பிள்ளைகளுடைய காரியத்திலையும் எல்லாத்துலேயும் இருக்க வேண்டிய தகப்பனாரை அந்த பிள்ளைகள் மிஸ் பண்ணாங்களே. அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஆப்சண்ட்டாக இருந்தாங்க. எங்கள் ஃபாதர், எங்கள் லைஃப்பில் எங்கள் அப்பா இருந்தாங்க, ஆனால் ஆப்சண்ட். எங்கள் அம்மா இருந்தாங்க, ஆனால் அவங்க ஒரு ஆப்சண்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உறவுகளை இழந்து தவிக்கிறார்கள். கடைசி நாட்களில் கடைசியில் அவங்க வச்சுருந்த செல்வம் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை, அவங்களுக்கு இருந்த கிரீடங்கள் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. ஆட்டு மந்தையின் மேல் கவனமாயிரு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சின்ன காரியங்களில் கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். ஒருவேளை நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல பணத்தை கொடுத்துருந்தா அந்த பணத்தில் வருமானம் எப்படி இருக்குது, என்ன வரவு செலவுகள் எப்படி இருக்குது, அதில் கவனமாறு. ஏன்னா இது எப்பவும் நிலச்சி நிற்காது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு சின்ன வசனம் தான், ஆனால் அந்த வசனத்தில் எவ்வளோ ஆழமான சத்தியங்கள் இருக்குது இல்லை பிரியமானவர்களே. கர்த்தருடைய வேதத்தை தேவ ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் இவ்வளோ அருமையாக நம்மளை நடத்துகிறார், நமக்கு எச்சரிக்கிறார், நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறாரே. அதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரீசோர்ஸஸ், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற உறவுகள், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நல்ல பண்புகள், இவைகளில் நம்ம கவனமாக இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்மளை வழிநடத்தி வருகிறார். அதில் நம்ம கவனமாக இருக்கணும்.
தேவையில்லாத டிஸ்ட்ராக்ட் ஆயிராம நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருவேளை நல்ல நிலைமையில இருக்கிறதுனால நல்ல பப்ளிசிட்டி இருக்கலாம், ரொம்ப பாப்புலாரிட்டி இருக்கலாம், ரொம்ப ஃபெமிலியராக நம்ம இருக்கலாம். அதில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபேம், இந்த பாப்புலாரிட்டி, இந்த வெல்த்து, இதெல்லாம் என்னது? ஒரு மாயையான காரியம். ஹல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த காரியத்தில் நான் உறுதியாக பிடித்து கொள்ளணும்? கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளணும். அடுத்தது, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சில உறவுகள், சில நண்பர்கள், சில நம்மளுக்கு மென்டாஸாக சிலர் இருப்பாங்க, சில ஆவிக்குரிய நம்மளை வழி நடத்துகிற அநேகர் இருப்பாங்க. அவர்களெல்லாம் நம்ம உறுதியாக பிடித்து கொள்ளணும். அதன் மேல் கவனமாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 27:23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?